இருக்கியாமா? உங்க 4 பேருக்கு வணக்கம்பா. நான் பயந்து விட்டேன். கல்யாணம் முடிச்சு இந்த பிள்ளை 3 மாசம் இருக்கணும். வரட்டும் அப்புறமா பேசி. வரட்டேன். அப்புறம் நீங்க அது ஒட்டி போய் இருக்கு. சும்மா 3 மாசம்ங்கறேன். இல்ல அவன் வரட்டும் அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு. ஆமா. அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி அந்த வணக்கம். அப்புறம் மைசூட்டுக்காரர் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு அந்த எப்படி எக்கோ வச்சிங்களோ அதை மட்டும் வைங்க. அவனுக்கு வந்தா எருத்து வாயில வச்சு விடுங்க. எருத்தா? ஆமா அப்ப தூக்கிடுவானே. இல்ல நான் கேட்கிறேன், வேற பப்புனே கிடைக்கல எனக்கு. ஏமா? எனக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என் சொந்த சித்தப்பா பையன் இல்லைன்னு சொல்ல கிடையாது. என்ன இருந்தாலும் எனக்கு அவனுக்கு இத்தனை கூட ஆகாது. ஏன் இதை விட்டு அவ மாசமா இருக்கிறதெல்லாம் கேட்டாங்க. அந்த வாங்கி அண்ணன் வாங்கி. சரி பரவாயில்ல. பேர் பாண்டியனே. சரி இருக்கட்டும். அப்புறம் வந்த வேலைக்கு போமா. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி. கொஞ்சம் மழை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆமா. இவங்கலாம் எதுக்கு நாடகம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்க? அப்புறம் வேற எதுக்குமா? நாடகம் பார்க்குதே. சரி இருக்கட்டும். இருந்தாலும் சரி பாட்டை மாத்தி விட்டுரும். மாத்திரும் இன்னொரு தடவை இந்த மாதிரி விட்டா ரெடி போட்டு இங்கே டான்ஸ் நடிக்கும் தரணிஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி இணைந்து கௌரவப்படுத்தினார்கள். வாங்கி அந்த பொன்னாடை. எனக்கெல்லாம் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இனங்களுக்கு என் சார்பாக அந்த கலைக்கூட சார்பாக நன்றி தான். வணக்கம். வாயை திறந்தாலே அடிக்கிறீங்களேங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்க. எப்படா பாட எப்ப பாட பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா
அப்படி அப்படி அழகு வாங்கிட்டியா? தெக்க பிரிச்சா இருக்கட்டுங்க, நம்மளே அடிச்சு நல்லா இருக்காதுல்ல. ஆமா. ஏய், அவர் சுத்தி சுத்தி எடுக்கிறாப்லடா. அவர் கேமரா வச்சிருக்காப்ல கையில. நறுக்குற 4 படம் போட்டுட்டு கூப்பிட்டுருமா? ஆமா. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அது யாருக்கு தெரியும்? அப்படிங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெண்ணிலா வந்து அக்கா எப்போ வர போற பத்திதல பாமானு முத்தவர போற வச்சு வாடுது, அந்த வெண்ணிலா வந்து மேடையில் வந்தா சொல்லக்கூடாதுல்லம்மா அப்படிலாம். காலையில தான் அண்ணன்லாம் அண்ணன் தம்பிலாம் காலையில் வச்சுக்கணும். என் அண்ணன் சொன்னா பட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சி மைக் செட்டுக்காரு காலக்காரர் போய் பழக்கமே கிடையாது. அப்பா இல்ல அவரு, அப்பா இல்ல மச்சான். உனக்கு அவரு மச்சான். ஆளை பார்த்து இடம் விடுறியா? அந்த கிழட்டு தாயோலியே மச்சாங்கிறீங்களா? நீ மட்டும் வா, அவர் என்ன போடுறான்னு பாப்போம். கிளடா கிழிச்சிட்டாலும் தெரியாது அப்படிலாம் நினைக்காதமா. இல்ல நான் போய் பழக்கம் இல்ல. ஐயோ, லாஸ்டா என் மச்சானுக்கு போட்டுட்டு தாளமே போட மாட்டாப்ல அழகு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ போடுமா அவர்ட்ட ஒரு போட. நான் போய் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? எங்க அவருக்கான நீங்க பாடுங்க பாக்க. நீ மட்டும் வா, அவர் பாத்துக்குறாப்ல எல்லாத்தையும். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் நீலோச்சி பாண்டியர கப்பத்திலே பார்க்க வச்சே ராசாத்தி. நான் சொல்லலையா? நீ கிளம்புன்னு தான் நினைச்சிருந்த. உண்மைக்கு நான் அப்படிதான் நினைச்சேன். விட்டாது மேலே ஏறிடுறாப்ல ஆளு. கழுத்து பிடிச்சி சாக்கிறாப்ல பத்தியா அவனையா? உடச்சே புடிய மாத்துக்கங்க. மைசூர்காருக்கு பிடிங்க. அவளே விட்டுருமா? மன்னாரு என்ன மன்னாரு மாத்தி விட்டுருவோம். சொல்லு. சாமி சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன், எதை கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். எடுத்து பல்ல மாட்டியா சிரிச்சுட்டேன், முட்டை வச்சு முக்க வச்சு பொறிச்சுட்டேன், ஓட்டமா சொன்னே பால இடிச்சுட்டேன், இந்த பிஞ்சு மனசை ஏடிச்செல்லாம் உடைச்சுட்டேன். சாமி சத்தியம் ஒருத்தர் விடுறது கிடையாது. ஆமா ஆமா கூப்பிடலாமா? கூடுமா.